ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஆரோக்கியம் நம் கையில். நம்ம யோகாசனங்களாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் சலபாசன நிலைகள். மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சுகர், டயபெட்டிஸ் எல்லாம் ஒன்று தான். நீரிழிவு தமிழில் சொல்கிறோம். இந்த சுகருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யும். அதில் ஆல்ஃபா பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. இந்த ஆசனம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக சுகரை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரும். தொடர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டு சலபாசனம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம சுகரை ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி தொப்பையை குறைக்கக்கூடியது, அதிக தசையை குறைக்கக்கூடியது. பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஆசனம் தீர்வாக அமையும். பள்ளி பருவத்திலேயே மாணவிகள் சலபாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்கன்னா வளர்ந்து திருமணமானதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். கருமுட்டை தங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அவங்க உடல் எடை கரெக்டாக இருக்கும். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் ஆசனத்தையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஆசனங்கிறது உணவு. சரியான உணவை பசிக்கும் பொழுது பசியறிந்து கரெக்டாக சாத்வீகமான உணவை எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அவர்கள் நல்ல ஒரு உற்சாகத்தோடு இளமையோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி உடம்பில் தசவாய்க்களையும் நன்றாக இயங்க செய்கின்றது. நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். கால் பாதவலி பாத வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்யக்கூடியது. ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த ஆசனமும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்தவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். தக்க ஆசனுடைய நேரடி ஆலோசனை பேரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த ஆசனம் சுகருக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆசனம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி குப்புறப்படுத்திக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் லெக் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. சாதாரண மூச்சில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனதர் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். கை சைடில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு ரைட் லெக் ரைஸ் பண்ணுறேன். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். ரிலாக்ஸ். அனதர் லெக் மூச்சு உள்ளெழுத்துட்டு breathing holding 1 2 3 4 5 6 7 8 9 10. breathe out. relax. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 காலும் 1 2 3 4 5 6 7 8 9 10. breathe out. relax. மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 காலும் தலையும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. breathe out. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலை கொஞ்சம் அகட்டிக்கோங்க. தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்.
பொறுமையாக எழுந்து சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நேயர்களே, சலபாசனம் பார்த்தோம். மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. ஆசனம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட கஷ்டப்பட கஷ்டம் நீங்கும், சுகப்பட சுகப்பட சுகம் நீங்கும். கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள், இதுதான் பழமொழி. சரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 50 வயசு தாண்டினதுக்கப்புறம் 60க்கு அப்புறம் நமக்கு சுகர் வர ஆரம்பிச்சிடும், தொப்பை வர ஆரம்பிச்சிடும், மூச்சு விட முடியாது, மாடிப்படி ஏற முடியாது. இப்போ பள்ளி பருவத்திலே இந்த ஆசனத்தை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி நல்லாயிருக்கும், இன்னர் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் நன்றாக இயங்கும். எவ்வளோ வயதானாலும் சுகர் வராமல் சுகமாக வாழலாம். நிதானமாக பொறுமையாக இந்த ஆசனங்களை பண்ணணும். ஏற்கனவே யார் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆசனங்களை பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.